என் பெயர் பாலகுரு. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது நடந்த கதை இது. நான் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். என் குடும்ப சூழ்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை. என் வீட்டில் என் அம்மா மட்டுமே இருந்தார். என் அப்பா என் குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டார்கள். என் அம்மா மக்களின் ஆடைகளை தைத்து பிழைப்பு நடத்தினார். ஆனால் நான் என் அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் ஒரு நாள் நான் டியூஷன் எடுக்க முடிவு செய்தேன். நான் இதை என் ஆசிரியரிடம் தெரிவித்த போது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் எனக்கு மிகவும் ஆதரவு அளித்தார். அதன் காரணமாக நான் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். நான் 2 மணிக்கு ஓய்வு பெற்று பின்னர் 4 மணிக்கு அனைவரின் வீட்டிற்கும் சென்று அவர்களுக்கு 1 மணி நேரம் டியூஷன் எடுப்பேன். என் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் நான் இதன் மூலம் நிறைய சம்பாதித்தேன். நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் என் ஆசிரியர் என்னிடம், மகனே, எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள். அவள் 10ஆம் வகுப்பில் படிக்கிறாள். நீ அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று கூறினார். நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியர். அவர் தன் மகளுக்கு தானே பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அவர், என் மகள் மிகவும் சேட்டைக்காரி, என்னிடம் படிக்க மாட்டாள். நீ என் மகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் நான் உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன் என்றார். அவர் பேசியதை கேட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் சார் மிகவும் பணக்காரர் என்று எனக்கு தெரியும். அதனால் அவர் எனக்கு நல்ல கட்டணம் கொடுக்க முடியும். பின்னர் நான் டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஒப்புக்கொண்டேன். சரி சார், 2-3 நாட்களில் நான் உங்கள் வீட்டிற்கு வருவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அதே நாள் சார், மகனே, நீ இன்றே வந்துவிடு என்றார். எனக்கு விடுமுறை கிடைத்ததும் நான் சாருடன் அவரது வீட்டிற்கு சென்றேன். அவர் என்னை ஹாலில் அமர வைத்து, நான் இப்போது என் மகளை அனுப்புகிறேன் என்றார். நான் 3-4 நிமிடங்கள் காத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து அவரது மகள் வந்ததும் அவளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. என் முன் உட்கார்ந்திருந்தது ஒரு பெண்ணா அல்லது ஒரு தேவதையா என்று. அவள் என் முன் வந்து அமர்ந்தாள். இதற்கு முன்பு நான் பெண்களுடன் பேச மாட்டேன். ஏனென்றால் நான் கொஞ்சம் வெட்கப்படும் ஒரு பையன். என் அம்மா என்னை மிகவும் நன்றாக வளர்த்திருந்தார். எனக்கு சகோதரி இல்லை. நான் ஒரே பையன். அதனால் நான் அந்த பெண்ணுடன் மிகுந்த மரியாதையுடன் பேசிக்கொண்டிருந்தேன். சிறிது நேரம் அவளுக்கு பாடம் எடுத்தேன். அதன் பிறகு இன்றைக்கு இவ்வளவுதான் என்று அவளிடம் சொன்னேன். இது போதும் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் மனம் இன்னும் அந்த பெண்ணை பற்றியே யோசித்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் பெயர் நந்தினி. நந்தினி மிகவும் அழகாக இருந்தாள். நந்தினி பார்க்க மிகவும் அமைதியான சுபாவம் உடையவளாக தோன்றினாள். அவள் சேட்டைக்காரியாகவும் இருக்க முடியும் என்று பார்க்கும்போது தோன்றவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் நான் சொல்லாமல் நந்தினி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நான் நந்தினியை பார்த்தபோது என் கண்களை விரைவாக குனிந்து கொண்டேன். அவள் தன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தாள். நான் அவளை ஒரு முறைதான் பார்த்தேன். ஆனால் அவள் என்னை பார்த்தவுடன் விரைவாக உள்ளே சென்று விட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் என்னிடம் படிக்க வந்தாள். அவள், சார், நாளை எனக்கு டெஸ்ட் இருக்கிறது என்று கூறினாள். நான் அவளுக்கு தேர்வுக்கு தயார் செய்ய உதவினேன். மேலும் இந்த தேர்வில் நீ மிக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று எச்சரித்தேன். ஏனென்றால் நான் உனக்கு மிக நன்றாக பயிற்சி அளித்திருக்கிறேன். என் பேச்சை கேட்டு அவள், இல்லை சார், எனக்கு பயாலஜி மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. ஆனால் தேர்ச்சி பெற்றுவிடுவேன் என்று கூறினாள். அவள் பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவள் அழுவதற்கு முன் நான் அவளிடம் சரி என்று சொன்னேன். ஆனால் நீ தோற்றுவிட்டால்? அவள் மீண்டும், சார், நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்று சொன்னாள். அவள் பேச்சை கேட்டு நான் குறும்பாக சிரிக்க ஆரம்பித்தேன். சரி, நீ தோற்றால் நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னேன். அவள் டெஸ்டில் எப்போது தோற்று போவாள்? நான் அவளுக்கு எப்போது தண்டனை கொடுக்க முடியும் என்று காத்திருக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் கடவுள் என் பேச்சை கேட்டார். அவள் டெஸ்டில் தோற்றுவிட்டாள். என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆனால் நான் கோபத்தை என் முகத்தில் கொண்டு வந்து நந்தினியிடம், நீ என்ன செய்துவிட்டாய் என்று கேட்டேன். நான் உனக்கு இவ்வளவு நல்ல பயிற்சி அளித்தேன், ஆனால் நீ டெஸ்டில் தோற்றுவிட்டாய். அவள், சார், நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம். ஆனால் நான் படித்த அனைத்தும் மறந்துவிட்டது. நான் என்ன செய்வது? எனக்கு உயிரியல் பாடம் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று மிகவும் அப்பாவித்தனமாக என்னிடம் சொன்னாள். நான் அவளிடம், நான் நேற்று உன்னிடம் என்ன சொன்னேன் என்று கேட்டேன். அவள், நான் தேர்வில் சரியாக செய்யவில்லை. நான் தோற்றுவிட்டால் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுப்பீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னாள். நான் அவளிடம், சரி, அப்படியானால் என்ன தண்டனை வேண்டும் என்று கேட்டேன். அவள், நீங்கள் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்று சொன்னாள். அவளின் அப்பாவி குணமும் அழகும் என் மனதை ஏதோ செய்தன. நான் அவளை ஒரு முறை பார்த்தேன். நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். இவ்வளவு அழகான பெண் என்னுடன் இருந்தாள். அவளின் அழகை பார்த்து என் மனம் தடுமாறத் தொடங்கியது. வினோதமான எண்ணங்கள் என் மனதில் தோன்றின. நான் அவளிடம் மெதுவாக, சரி, என் அருகில் வா, நான் உனக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறேன் என்றேன். நந்தினி மிகவும் அப்பாவியாக இருந்தாள். அவள் என் பேச்சை கேட்டு என் அருகில் வந்து அமர்ந்தாள்.
நான் அவளிடம் உனக்கு எத்தனை வயது என்று கேட்டேன். அவள் எனக்கு 19 வயது என்றாள். நான் என் வயது 23 என்றேன். நான் அவளிடம் நான் உனக்கு எந்த தண்டனையை கொடுத்தாலும் அதை நீ உன் அப்பாவிடம் சொல்லி விடுவாயா என்று கேட்டேன். அவள் இல்லை சார், நான் என் தண்டனை ஏன் சொல்ல வேண்டும்? அப்படி செய்தால் அப்பா என் மீது கோவப்படுவார். ஏனென்றால் நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்த போதிலும் நான் என் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. அதனால் நான் அந்த தண்டனையை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றாள். நான் அமைதியாகிவிட்டேன். அவளின் முகத்தை பார்த்ததும் அவளை என் மனம் விரும்பியது. ஆனால் என் தாயின் நல்ல வளர்ப்பு என்னை தடுத்து நிறுத்தியது. அதனால் நான் முடிவு செய்தேன். நான் அவளிடம் இல்லை, நான் இன்று உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். ஆனால் இனிமேல் நீ எந்த ஒரு தேர்விலும் இது போன்று தவறு செய்து தோல்வியடைந்தால் நான் உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பேன். சரி, இன்று உனக்கு மன்னிப்பளிக்கிறேன் என்றேன். அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். நான் மீண்டும் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் கல்லூரியில் இருந்தபோது ஆசிரியர் என்னிடம் வந்து, மகனே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றார். நான் அவரிடம், ஐயா, நான் வகுப்பை முடித்துவிட்டு நிதானமாக உங்களிடம் வருகிறேன். நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமானாலும் அப்போது என்னிடம் சொல்லலாம் என்றேன். இப்படி நான் வகுப்பு முடிந்ததும் ஆசிரியரிடம் சென்றேன். அவர் வேலையாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து நான் உள்ளே சென்றேன். ஆசிரியர், வா மகனே, உட்கார். நான் உன்னிடம் நந்தினியை பற்றி பேச வேண்டும் என்றார். இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். திடீரென்று அவர் என்ன பேச வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் ஆசிரியர், மகனே, நந்தினி உன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் ஏன் இப்படி விரும்புகிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஆசிரியர், மகனே, நான் உன்னை நம்புகிறேன். நீ ஒரு நல்ல பையன். அதனால்தான் நான் என் மகள் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நான் ஒரு வேலைக்காக வெளியூர் செல்ல வேண்டும். ஆனால் இந்த நகரத்தில் எனக்கு என் மகளை விட்டு செல்ல யாரும் இல்லை. எப்படி இருந்தாலும் அவளுக்கு தேர்வுகள் நடக்கின்றன. நீங்கள் தான் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதால் நான் அவளை உங்களிடமே விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன். உங்கள் வீட்டில் உங்க அம்மா இருக்கிறார்கள். அவளை கவனித்துக் கொள்வாள். நான் ஐயாவின் பேச்சை கேட்டபோது நான் என்ன முடிவு செய்வது என்று திகைத்து போனேன். ஆனால் நான் ஆசிரியரிடம், ஐயா, பரவாயில்லை, நான் உங்கள் மகளுக்கு என் வீட்டிலேயே வைத்து பாடம் சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என் மனம் உள்ளுக்குள் நடுங்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் நான் ஒரு கடினமான முடிவை எடுத்திருந்தேன். என் வீட்டிலேயே என் உயிரானவளை பார்த்து நான் எப்படி சமாளிப்பேன்? இவ்வளவு அழகான பெண் என் பக்கத்தில் என்னுடன் இருக்கப் போகிறாள். ஆனால் பிறகு அம்மாவை பற்றி நினைத்தேன். அம்மா வீட்டில் இருப்பாள். நான் அவளை என் அம்மாவிடம் இருக்க வைப்பேன். இதை நினைத்துதான் நான் ஐயாவிடம் சம்மதம் தெரிவித்தேன். பிறகு ஐயா என்னை அவருடன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஐயா ஒருவேளை நந்தினிக்கு போன் செய்து தயாராக இருக்கும்படி சொல்லி இருக்க வேண்டும். அவளுடன் ஒரு சிறிய பையும் இருந்தது. நந்தினி மிகவும் சோகமாக இருந்தாள். ஐயா அவளுக்கு புரிய வைக்க ஆரம்பித்தார். மகளே, பார், உன் ஆசிரியரை தொந்தரவு செய்யக்கூடாது. இப்போது இவர் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். இவருடைய அம்மா உன்னை கவனித்துக் கொள்வார். நான் இவரை நம்புகிறேன். ஆனால் நீ மிகவும் குறும்புக்காரி. நீ ஆசிரியரை தொந்தரவு செய்து விடுவாயோ என்று பயமாக இருக்கிறது. உன்னை திட்டக்கூடாது என்பதற்காக அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அப்படியே படி. அவர்கள் சொல்வதை கேள். உன் ஆசிரியர் சொல்வதை மட்டும் செய். நந்தினி, சரியப்பா, நான் ஆசிரியருக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொன்னாள். இப்படி நான் நந்தினியை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன். என்னிடம் கார் இல்லை. நான் மோட்டார் சைக்கிளில் இருந்தேன். அதனால் நந்தினியை என் பின்னால் உட்கார வைத்து அவள் பையை என் முன்னால் வைத்தேன். நந்தினி மிகவும் வசதியாக உட்கார்ந்தாள். அவள் என் தோளில் ஒரு கையை வைத்தாள். நான் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். என் இதயம் வித்தியாசமாக துடித்தது. அந்த பெண்ணிடமிருந்து என்னை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க விரும்பினேனோ அவ்வளவு தூரம் என் இதயம் அவளை நோக்கி இழுக்கப்பட்டது. அவளை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன். அம்மா அவளை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள். நான் அம்மாவிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னேன். இங்கே வா மகனே, நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள். நான் அம்மாவின் அறைக்கு சென்றதும், அம்மா, மகனே, நீ என்ன செய்து விட்டாய்? உன் உறவினரின் திருமணம் நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நான் அங்கே செல்ல வேண்டும். அந்த திருமணம் வேறு நகரத்தில் உள்ளது. நான் 3-4 நாட்களுக்கு பிறகுதான் வருவேன். இப்போது நீ நந்தினியை அழைத்து வந்து விட்டாய். இப்போது அவள் தனியாக எப்படி இருப்பாள்? அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் ஒன்றை மறந்துவிட்டேன் என்று என் மனதில் தோன்றியது. அவர்களுக்கு ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது நான் என்ன செய்வது? ஆனால் நான் என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். நான் அம்மாவிடம், நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். நந்தினியை மீண்டும் அனுப்ப முடியாது. ஏனென்றால் நந்தினி அப்பா ஊருக்கு சென்று விட்டார். மேலும் நான் இப்போது மறுத்தால் அது நல்லா இருக்காது. எனவே நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள். நான் நந்தினியை கவனித்துக் கொள்வேன். அவள் மிகவும் நல்ல பெண். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றேன். அம்மா, இல்லை இல்லை, அப்படி செய்ய முடியாது. அக்கம் பக்கத்தினர் என்ன பேசுவார்கள் என்றார். எனக்கு கோபம் வந்தது. நான், அம்மா, நீங்கள் எப்போது அக்கம் பக்கத்தினர் பேச்சுக்களை நம்ப ஆரம்பித்தீர்கள்? என் எண்ணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாதா?
உங்கள் மகன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் திருமணத்திற்கு செல்லுங்கள். எல்லாவற்றையும் என் பொறுப்பில் விடுங்கள். உங்கள் மகன் மீது விடுங்கள். உங்கள் வளர்ப்பிற்கு நான் ஒருபோதும் களங்கம் வரவிட மாட்டேன் என்றேன். என் அம்மாவுக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது. என் மீது நம்பிக்கை வைத்து அவரும் திருமணத்திற்கு சென்றார். இப்போது இந்த வீட்டில் நானும் என் கூட நந்தினியும் இருந்தாள். அவள் என்னிடம், சார், உங்கள் அம்மா எங்கே போனார் என்று கேட்க ஆரம்பித்தாள். நான் அவளிடம், அவர்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, இரவு வந்து விடுவார்கள் என்று சொன்னேன். நான் அவளிடம் எதையும் சொல்லவில்லை. அம்மா வேலைக்கு போயிருக்கிறார்கள், சீக்கிரம் திரும்பி வந்து விடுவார்கள் என்று மட்டுமே சொன்னேன். நான் நந்தினிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அவளுக்கு உயிரியல் பாடம் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அவளுக்கு புரியவில்லை. அவள், சார், நாளை விடுமுறை தானே, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை, அதனால் மீதியை நாளைக்கு எனக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னாள். எனக்கும் நாளை விடுமுறை, நானும் கல்லூரிக்கு செல்ல வேண்டியதில்லை என்று நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் எங்கள் கல்லூரியில் விளையாட்டு போட்டி நடக்கவிருந்தது. அதனால் நான் விடுமுறை எடுக்க வேண்டியிருந்தது. இப்போது நான் குழம்பி போனேன். நான் நந்தினியிடம், சரி, நீ தூங்கு என்று சொன்னேன். ஏனென்றால் எப்படியும் நாளை விடுமுறைதான், அதனால் மீதி அனைத்தையும் நான் உனக்கு நாளைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன் என்றேன். நந்தினி, சரி சார் என்று சொன்னாள். நான் அவளுக்கு அறைக்கு செல்லும் வழியை காட்டினேன். அவள் அங்கே சென்று விட்டாள். ஆனால் திடீரென்று அவளுக்கு என் அம்மாவின் ஞாபகம் வந்தது. அவள், சார், உங்கள் அம்மா இன்னும் வரவில்லையே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டாள். நான் ஒரு பொய் சொல்லி, அம்மா இரவு வந்து விடுவார்கள், அவர்கள் பக்கத்தில் உள்ள இடத்திற்கு தான் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் மிக விரைவில் வந்து விடுவார்கள் என்று சொன்னேன். அவள் என் பேச்சை நம்பிவிட்டாள். ஆனால் உள்ளுக்குள் நானும் கவலைப்பட்டேன். ஏனென்றால் நான் இப்படி செய்திருக்க கூடாது, நான் அவளிடம் பொய் சொல்லியிருக்க கூடாது என்று எனக்கு இப்போது தோன்ற ஆரம்பித்தது. நந்தினிக்கு இந்த வீட்டில் நாங்கள் இருவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம் என்று தெரியக்கூடாது என்று விரும்பினேன். அதனால் அவள் மனதில் என் மீது தவறான எண்ணம் வந்துவிடும் என்று பயந்தேன். அவள் தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டாள். நானும் என் அறைக்கு வந்துவிட்டேன். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென்று நள்ளிரவில் என் அறை கதவு திறந்தது போல் இருந்தது. என் அறையில் இருட்டாக இருந்தது. யாரோ என் அருகில் வந்து நின்றது போல் இருந்தது. இதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திடீரென்று நந்தினி நினைவு வந்தது. நான் விரைவாக என் அறையில் இருந்த மங்கலான விளக்கை ஆன் செய்தேன். நான் ஆச்சரியப்பட்டேன். என் அருகில் நந்தினி நின்று கொண்டிருந்தாள். நான், நந்தினி, இது என்ன செயல்? நீ இங்கு எதற்கு வந்தாய்? உன் அறைக்கு செல் என்றேன். அதற்கு அவள், சார், தவறாக நினைக்காதீர்கள், ஆனால் எனக்கு இருட்டில் தனி வீட்டில் தூங்கும் பழக்கம் இல்லை. நான் தனியாக தூங்கியதே இல்லை. தூங்கும் போதெல்லாம் அப்பாவின் அறையில் தான் தூங்குவேன். நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் இந்த வீட்டில் நானும் நீங்களும் தவிர வேறு யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்ய? எனக்கு தனி வீட்டில் பயமாக இருக்கிறது. நான் தனியாக தூங்க முடியாது என்றாள். நான் அவளின் பேச்சை கேட்டேன். அவளின் பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து என் தலையை சுவரில் முட்டிக்கொள்ள தோன்றியது. இவள் எப்படிப்பட்ட பெண்? என்னுடன் இருப்பதில் வெட்கப்படவில்லையா? நான் அவளிடம், நந்தினி, நீ ஒன்றும் சின்ன பெண் இல்லை. நாம் இருவரும் ஒரே அறையில் இருக்கக்கூடாது. நாம் இருவரும் ஒரே அறையில் இருக்க முடியாது என்று உனக்கு தெரியாதா? இதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டுமா என்றேன். அவள், எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒருபோதும் தனியாக படுத்ததில்லை. நான் ரொம்ப நேரமாக தனியாக அறையில் தூங்க முயற்சி செய்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் நான் உங்கள் அறைக்கு வந்தேன். நான் சத்தம் இல்லாமல் உங்கள் அறையில் படுத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் தனியாக அறையில் தூங்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். அவளின் குரல் என் உள்ளுக்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தியது. நான் உடனே, சரி, சும்மா இரு, நான் ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன் என்றேன். ஆனால் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. அதனால் நான் ஒரு போர்வையை எடுத்து என் அறையில் சற்று கீழே ஓரமாக அவளுக்கு ஒரு இடம் தயார் செய்து, நீ இங்கே படுத்துக்கொள், நான் படுக்கையில் படுத்துக்கொள்கிறேன் என்று அவளிடம் சொன்னேன். அவள், எனக்கு படுக்கையில் தான் தூக்கம் வரும், எனக்கு கீழே தூக்கம் வராது என்றாள். வேறு வழியின்றி நான் என் இடத்தை அவளுக்கு கொடுத்தேன். அவள் படுக்கையில் படுத்துக்கொண்டால், நான் தரையில் படுத்துக்கொண்டேன். எனக்குள்ளேயே நான் என்னை திட்டிக் கொண்டிருந்தேன். அம்மா ஊருக்கு போகிறார், வீட்டில் இருக்க மாட்டார் என்று என் மனதில் ஏன் தோன்றவில்லை? அப்படி தோன்றியிருந்தால் நான் நந்தினியை என் வீட்டிற்கு ஒருபோதும் வரவழைத்திருக்க மாட்டேன். ஆனால் நந்தினி இனிமையாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் எனக்கு தரையில் தூக்கம் வரவில்லை. அதோடு நந்தினி தூங்கும் விதம் என்னை பெரிதும் தொந்தரவு செய்தது. அவள் இரவில் மிகவும் அழகாக இருந்தாள். என் கண்கள் அவள் மீது விழுந்தன. என் இதயத்தின் துடிப்பு வேகமாக இருந்தது. ஆனால் நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். அடுத்த நாள் எனக்கு கோபம் அதிகமாக இருந்தது. நந்தினி சீக்கிரம் எழுந்து விட்டாள். அவள் என்னை எழுப்பினாள். நான் அவளிடம் கோபமாக, இது என்ன வேலை என்றேன். நான் அவளை கண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். அதே போல் நான் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த போது நான் அவளை மிகவும் கண்டித்தேன். ஒவ்வொரு தலைப்பையும் மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்யும்படி அவளிடம் சொன்னேன். அவளுக்கு மனப்பாடம் ஆகாத போது கோபத்தில் அவளுக்கு ஒரு அறை விட்டேன். அவள் தன் கன்னத்தை பிடித்து கொண்டாள். அதிர்ச்சியுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை வேண்டுமென்றேதான் அடித்தேன். இரவு அவள் மீண்டும் என் அருகில் வராமல் இருப்பாள். நான் எந்த தவறான அடியையும் எடுத்து வைக்க விரும்பவில்லை. நந்தினியும் புரிந்து கொண்டு விட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பி
சரி, நான் இனி உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி போகிறேன் என்று சொன்னாள். ஆனால் என்னால் அவளை திரும்பி அனுப்ப முடியவில்லை. 3 நாட்கள் அப்படியே கடந்துவிட்டன. எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு நந்தினி தன் அப்பாவிடம் சொல்லிவிட்டாள். ஆனால் சார் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. மாறாக அவர் வெட்கப்பட்டு கொண்டிருந்தார். மேலும் அவர் என்னை மன்னிக்கவும், என் மகள் குறும்புக்காரி என்று எனக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு செயலையும் நிச்சயமாக செய்வாள் என்று சொன்னார். நான் சாரிடம் பரவாயில்லை, நந்தினி அப்பாவி பெண் என்று எனக்கு தெரியும், அவளுக்கு புரியவில்லை என்று சொன்னேன். அதனால் நானும் அவளுக்கு அனுமதி அளித்திருந்தேன். ஆனால் அடுத்த நாள் சார், இனி நந்தினி உன்னிடம் படிக்க மாட்டாள், அவளுக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்வேன், அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாள், அப்பொழுதுதான் அவள் பயந்து படிப்பாள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவள் என்னிடம் பாடம் படிக்க வரவில்லை. ஆனால் என் பிழைப்பு இன்னும் நடந்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக நந்தினியை மறந்துவிட்டேன். ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் அவள் அமர்ந்திருந்தாள். நான் அவளை அறைந்தபோது அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அதை நினைக்கும் போது என் இதயத்தில் ஒரு வலி உண்டாகிறது. என்னால் நந்தினியின் கண்களில் கண்ணீர் வர நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நந்தினியை அறைவது அவசியமாக இருந்தது. இல்லையெனில் அவள் இருந்த வயதில் எப்போது வேண்டுமானாலும் வழி தவறி இருக்கலாம். நானும் அந்த நேரத்தில் என் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருந்தேன். நாங்கள் இருவரும் வழி தவறும் வயதில் இருந்தோம். அந்த நேரத்தில் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் என்னையே நான் பார்க்க முடியாது. என் தாயின் முன் நிமிர்ந்து பேசவும் முடியாது. அதனால்தான் நான் நந்தினியை சரியான பாதையில் கொண்டு செல்ல அவளை அறைவது அவசியமாக இருந்தது. 5 வருடங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் அவள் இப்போது கல்லூரிக்கு சென்று விட்டாள் என்று எனக்கு தெரிய வந்தது. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் நான் அப்போது பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தேன். அவள் எனக்கு 5 வயது இளையவள். ஒரு நாள் திடீரென்று என் பார்வை கல்லூரி வாசலில் நந்தினி மீது விழுந்தது. அவளின் அழகை கண்டு நான் வியந்தேன். அவள் இப்பொழுது சிறியவளாகவும் குறும்புக்காரியாகவும் இல்லை, மாறாக பெரியவளாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாறிவிட்டாள். அவளிடம் சில பெண்கள் அவளை சுற்றி நின்று அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவளை ஒரு முறை பார்த்தேன். ஒருவேளை அவளும் என்னை அடையாளம் கண்டிருக்கலாம். ஆனால் அவள் என்னிடம் பேச வரவில்லை. அவள் என்னிடம் வராமல் இருப்பதற்கு அப்படி என்ன கோபம் என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பல நாட்கள் இப்படியே கடந்தன. என் மனம் எங்கோ துடித்து கொண்டிருந்தது. என் இதயத்தில் மறைந்திருந்த நந்தினி மீதான அன்பு மீண்டும் வளர ஆரம்பித்தது. நான் இப்போது நந்தினியை தினமும் பார்ப்பேன். அவளுடன் அதே 3-4 பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் அவளுக்கு நண்பர்களாகிவிட்டனர். இது எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் நான் என் வெட்கத்தை விட்டுவிட்டு நந்தினியிடம் சென்று என்னை தெரிகிறதா என்று கேட்டேன். அவள் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் அவளிடம் சென்றேன். அவள் என்ன என்று கேட்டாள். நான் அவளிடம் அமைதியாக நான் சொல்வதை கேள் என்றேன். நந்தினி, எனக்கு தெரியும் நான் உன்னை மிகவும் தொந்தரவு செய்தேன் என்றாள். அவளுடைய பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தேன். நீ இப்படிதான் அதற்கு பழி வாங்குவாயா? நீ என்னை மிகவும் மதித்தாய். ஆனால் இப்போது என்னிடம் இப்படி பேசுவாயா என்று கேட்டேன். அவள் ஆமாம், அப்போது நீங்கள் என் ஆசிரியர். ஆனால் இப்போது நீங்கள் எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு தெரியாதவர்களிடம் நான் இப்படிதான் பேசுவேன் என்றாள். அவளிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று நான் மிகவும் குழப்பமடைந்தேன். ஒரு நாள் நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். நான் அவளிடம், அந்த நேரத்தில் நான் உன்னை கோபப்படுத்தியதற்கு காரணம் இருந்தது. நான் உன்னை கோபப்படுத்தாமல் இருந்திருந்தால் நிறைய தவறுகள் நடந்திருக்கும். நீயும் நானும் இருந்த அந்த வயதின் பகுதி மிகவும் ஆபத்தானது. ஒரு சிறிய தவறு நம் இருவரையும் அளித்திருக்கும். அதனால் நான் உன்னை கோபப்படுத்தவும் உன்னை தாக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளானேன். ஏனென்றால் ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் இப்படி தனியாக ஒரே வீட்டில் இருப்பது சாதாரண விஷயமல்ல. நீ கோவப்பட்டு என்னிடம் இருந்து விலகி தனியாக இருக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை கோவப்படுத்தினேன். நானும் ஒரு ஆண்தான். எவ்வளவு காலம் என்னை நான் தடுக்க முடியும்? நான் உன்னிடம் எந்த தவறும் செய்ய விரும்பவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் மெதுவாக உன்னை விரும்ப ஆரம்பித்திருந்தேன். உன்னை நான் காதலிக்க ஆரம்பித்திருந்தேன். என் பேச்சை கேட்டதும் அவள் அமைதியாக இருந்தாள். எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்களின் பிரகாசம் என் வார்த்தைகளை கேட்டு அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் என்பதை காட்டியது. ஒருவேளை அவளும் என்னை காதலித்திருக்கலாம். அவள் சென்று விட்டாள். ஆனால் நானும் அங்கு நிற்கவில்லை. திரும்பி சென்று விட்டேன். இப்போது நான் ஒருவேளை அவளுக்கு தன் தவறு புரிந்திருக்கும், அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வருவாள் என்று நினைத்தேன். ஆனால் நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன. நந்தினி என்னிடம் வரவே இல்லை. சில நாட்கள் அப்படியே கழிந்தன. ஒரு நாள் யாரோ என்னை அழைத்தார்கள். நான் திரும்பி பார்த்தபோது அது நந்தினி தான். அவள் என்னிடம் வந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இதையெல்லாம் செய்திருக்க கூடாது. நீங்கள் பேசுவது போல் வேறு யாரும் என்னிடம் பேசியதில்லை. நீங்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஆனால் நான் மிகவும் அன்பானவள். என் அப்பா ஒருபோதும் இப்படி கோபமான வார்த்தைகளில் என்னிடம் பேசியதில்லை. ஆனால் அன்று நீங்கள் என்னை அறைந்தீர்கள். அன்றிலிருந்து நான் என் அப்பாவிடம் சொல்ல முடிவு செய்தேன். நான் உங்களிடம் படிக்க மாட்டேன் என்றும்
என் அப்பாவிடம் சொல்லி வேறு ஒரு ஆசிரியரை அமர்த்தி கொள்ளலாம் என்றும் நான் நினைத்தேன். அவள் பேசியதை கேட்டு நான் சற்று புன்னகைக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாளை நான் என் அம்மாவை என் திருமணம் குறித்து நந்தினி என் அப்பாவிடம் பேச அனுப்பினேன். என் ஆசிரியருக்கும் இந்த திருமணத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். அவர் மகிழ்ச்சியுடன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். சரியாக 15 நாட்களுக்கு பிறகு நந்தினி என் மணமகளானாள். அவள் என் அறையில் அமர்ந்திருந்தாள். நான் அவளுக்கு முன்னால் உட்கார்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் வெட்கத்தில் இருந்தாள். நான் அவளது கையை பிடித்துக்கொண்டு, நந்தினி, இப்போது நீ முழு உரிமையுடன் என் அறையில் என்னுடன் இருக்கலாம். ஏனென்றால் இப்போது நீ என் மனைவி என்று சொல்லி நான் நந்தினியிடம் சொன்னேன். இப்பொழுது நானும் அவளும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.